பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். அல்லேலுயாம். நியூ கவனன்ட், புதிய உடன்படிக்கை. நியூ கவனன்ட், புதிய உடன்படிக்கை. பிப்ளிக்கல் தியாலஜி, சிஸ்டமேட்டிக் தியாலஜி, பிராக்டிக்கல் தியாலஜி. பிப்ளிக்கல் தியாலஜி இருக்கிறபடியே வேதாகமத்தை படிக்கிற இறையியல் முறை ஒன்று. சிஸ்டமேட்டிக் தியாலஜி அதை முறைப்படுத்தி வகைப்படுத்தி படிக்கிற இறையியல் முறை இன்னொன்று. பிராக்டிக்கல் தியாலஜி இரண்டும் மனித வாழ்வுக்கு, வளத்துக்கு, நலத்துக்கு, ஆன்ம பலத்துக்கு, அவரோடு வாழ்வதற்கும் அவருக்காக வாழ்வதற்கும் அவரிடம் முடிவிலே சேர்வதற்கும் படித்து பயிற்சி செய்வது, நடைமுறை வாழ்க்கைக்கேற்றது. பிராக்டிக்கல் தியாலஜி வாழ்வியல் இறையியல். பிராக்டிக்கல் தியாலஜி வாழ்வியல் இறையியல். பிரமாணம், உடன்படிக்கை, ஏற்பாடு. லா, கவனன்ட், டெஸ்டமெண்ட், அக்ரிமெண்ட். ஜுடாயிசம் டு கிறிஸ்டியானிசம். யூத பிரமாணம் கிறிஸ்துவின் பிரமாணம். நியாயப்பிரமாணம் முதல் கிறிஸ்துவின் பிரமாணம். நியாயப்பிரமாணம் முதல் கிறிஸ்துவின் பிரமாணம். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கையிலிருந்து புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கையிலிருந்து புதிய உடன்படிக்கை, பழைய பிரமாணத்திலிருந்து புதிய பிரமாணம், பழைய பிரமாணத்திலிருந்து புதிய பிரமாணம். பிகினிங் த லா ஆஃப் காட், ending the law of Christ. Beginning the law of God, ending the law of Christ. கர்த்தர் வார்த்தையாக இருக்கும்போது கொடுத்தது நியாயப்பிரமாணம் துவக்கம். கர்த்தர் வார்த்தையாக இருக்கும்போது கொடுத்தது நியாயப்பிரமாணம் துவக்கம். கர்த்தர் மனிதராக வந்தபோது கொடுத்தது கிறிஸ்துவின் பிரமாணம் முடிவு. கர்த்தர் மனிதராக வந்தபோது கொடுத்தது கிறிஸ்துவின் பிரமாணம் முடிவு. The law of God, the law of sin, the law of Christ, the law of righteousness. நியாயப்பிரமாணம் பாவத்தை குறிக்கும் பிரமாணம். கிறிஸ்துவின் பிரமாணம் நீதியின் பிரமாணம். நியாயப்பிரமாணம் மூலம் பாவம் எது என்று தெரிந்து கொண்டோம். நியாயப்பிரமாணத்தின் மூலம் பாவம் எது என்று தெரிந்து கொண்டோம். கிறிஸ்துவின் பிரமாணத்தின் மூலம் நீதி எது என்று தெரிந்து கொண்டோம். கிறிஸ்துவின் பிரமாணத்தின் மூலம் நீதி எது என்று தெரிந்து கொண்டோம். நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் கிறிஸ்து. நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் கிறிஸ்து. Christ is the end of the law. Christ is the end of the law. The Spirit of the Lord is liberty or freedom. The Spirit of the Lord is liberty or freedom. வார்த்தையின் வல்லமை. தேவன் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர். ஜெனிசஸ் 1:2, ஆதியாகமம் 1:2. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
The Spirit of God was hovering over the face of the waters. ஆதியிலே படைப்பின் போது ஜலம் ஒரு இடத்தில் சேர உத்தரவிடுகிறார். சேருகிற ஜலத்திற்கு சமுத்திரம் என்று அழைக்கிறார். நோவா காலத்தில் உலகத்தை முதலாவது அழிக்கும்போது ஜலத்திற்கு ஆணையிடுகிறார். ஆழத்தின் ஊற்றுகள் பிளந்தன, வானத்தின் மதகுகள் திறந்தன, பூமியில் பெருமழை. முதல் உலக அழிவு, ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் பை வாட்டர். அடுத்தது அக்கினிக்கு ஆணையிடுகிறார். அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமாராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அக்கினியினால் அழிவு. செகண்ட் டிஸ்ட்ராக்ஷன் பை ஃபயர். எகிப்தில் நைல் நதி நீரை தேவ கோலால் அடித்தார், இரத்தமாக்கியது. மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல் மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். மழையும் அக்கினியும் கலந்து, மழையும் அக்கினியும் கலந்து. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததை மதுரமாக மாற்றிய தேவன் மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே, கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள். அவர்கள் மிருகங்களும் குடித்தது. கர்த்தர் கட்டளையிட்டார். கரை புரண்டு வந்த யோர்தான் தண்ணீர் குவியலாக நின்றது. உலர்ந்த தரை வழியாய் இஸ்ரவேலர்கள் யோர்தானை கடந்தார்கள். யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போனான். யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போனான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. எலியா ஆகாப் ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் முன் பலி செலுத்தும் போது, எலியா ஆகாப் ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் முன் பலி செலுத்தும் போது வானத்திலிருந்து அக்கினியும் பின்பு மழையும் கர்த்தர் கட்டளையிட்டு வந்ததே. பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் தண்ணீர் அக்கினியால் நல்லதும் செய்தார். பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் தண்ணீரால் அக்கினியால் நல்லதும் செய்தார். தனது வல்லமையையும் வெளிப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக்கினார். கலிலேயா கடலின் கொந்தளிப்பை அதட்டினார். அமைதலாயிற்று. கர்த்தர் கட்டளைக்கு
அவர் படைத்த காற்றும் கடலும் அக்கினியும் கீழ்ப்படுகிறது. கர்த்தர் கட்டளைக்கு அவர் படைத்த காற்றும் கடலும் அக்கினியும் கீழ்ப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வானத்திலிருந்து அக்கினி வரவழைத்து சாத்தானுக்கும் அவனோடு இருந்தவர்களுக்கும் சமாதி கட்டுவதை பார்க்கிறோம். வானத்திலிருந்து அக்கினி வரவழைத்து சாத்தானுக்கும் அவனோடு இருந்தவர்களுக்கும் சமாதி கட்டுவதை பார்க்கிறோம். படைத்த படைப்புகள் படைத்தவருக்கு கீழ்ப்படுகிறது. படைத்த படைப்புகள் படைத்தவருக்கு கீழ்ப்படுகிறது. எதை கட்டளையிட்டாலும் செய்கிறது. ஆனால் அவரைப் போல் சிருஷ்டித்த மனிதன் அவருக்கு கீழ்ப்படிவதில்லை, சொன்னபடி செய்வதும் இல்லை. மனிதனை கீழ்ப்படிய வைக்கத்தான் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து இவ்வுலகிற்கு மனித வடிவில் வந்தார். இயற்கையெல்லாம் இறைவன் ஆணைக்கு அடிபணிகிற போது இறைச்சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் கீழ்ப்படிய மறுக்கிறான். இயற்கையெல்லாம் இறைவன் ஆணைக்கு கீழ்ப்படுகிற போது இறைச்சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் கீழ்ப்படிய மறுக்கிறான். ஏன்? இறைவனையே மறுக்கிறான். The ministers of the new covenant, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6, 7, 9. 2 Corinthians chapter 3, 6, 7 and 9. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கைக்கு எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. For the letter kills, but the spirit gives life. The letter kills, the spirit gives life. அந்த ரகசியம் அப்போஸ்தலர்களுக்கும் பவுலுக்கும் புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கேதுவான ஊழியத்தை செய்த மோசேனுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. எழுத்து கொல்லும், நியாயப்பிரமாணம், the letter kills. ஆவி உயிர்ப்பிக்கும், கிறிஸ்துவின் பிரமாணம், the spirit gives life. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதாயிருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாயிருக்குமே. If the ministry of condemnation had glory, the ministry of righteousness exceeds much more in glory. If the ministry of condemnation had glory, the ministry of righteousness exceeds much more in glory. 2 Corinthians chapter 3, 13 to 17. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13 17. இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. 14 இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க, வசனம் என்ன அழகா இருக்குன்னு. பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. Until this day, the same
veil remains unlifted, the reading of the Old Testament, because the veil is taken away in Christ. 15 மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. 16 அவர்கள் கர்த்தரிடத்தில் மனந்திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரிடத்தில் மனந்திரும்பும் போது மோசேயின் மூலமாக போட்ட முக்காடு, பழைய ஏற்பாட்டிலே போட்ட முக்காடு எடுபட்டு போகும். Nevertheless, when one turns to the Lord, the veil is taken away. 17 கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. Now the Lord is the Spirit, and where the Spirit of the Lord is, there is liberty. மோசேயின் முக்காடு இயேசு கிறிஸ்துவால் கல்வாரி சிலுவை மரணத்தின் மூலமாக எருசலேம் தேவாலயத்து திரைச்சீலை 2 கிழிந்தது. மோசேயின் முக்காடு இயேசு கிறிஸ்துவால் கல்வாரி சிலுவை மரணத்தில் எருசலேம் தேவாலயத்து திரைச்சீலை 2 கிழிந்தது. உதாரணம், நமது திருமணங்களில் மணப்பெண் முக்காடு போட்டிருப்பாள். நமது திருமணங்களில் மணப்பெண் முக்காடு போட்டிருப்பாள். மணமகன் தாலி கட்டும்போது, கையை பிடிக்கும்போது முக்காடு நீக்கப்படும். பழைய ஏற்பாட்டில் போட்ட முக்காடு புதிய ஏற்பாட்டில் நீக்கப்பட்டது. மோசே போட்ட முக்காடு இயேசு கிறிஸ்துவால் நீக்கப்பட்டது. மணவாட்டி சபை மேலிருக்கும் முக்காடு மணவாளர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, மணவாளராக, ராஜாவாக ஏற்றுக்கொள்ளும் போது நீக்கப்படும். 2 Corinthians 3:18, 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆரம்பம் இஸ்ரவேலர்கள், முடிவு கிறிஸ்தவர்கள். ஆரம்பம் இஸ்ரவேலர்கள், முடிவு கிறிஸ்தவர்கள். கலாத்தியர் 3:28, 3:28. யூதனென்றும் கிரேக்கனென்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். You are all one in Christ Jesus. 29. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். If you are Christ, then you are Abraham's seed and heirs according to the promise. Colossians chapter 3:11. 3:11. கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். Christ is all and in all. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாவுமாயிருக்கிறார்.
இஸ்ரவேலர்கள் அதாவது யூதர்கள் வழியாக ரட்சிப்பு இவ்வுலகிற்கு. The word of God to the word of life and the word of faith. The word of God to the word of life and the word of faith. தேவ வார்த்தை ஜீவ வார்த்தை, விசுவாச வார்த்தை. The word was God, in him was life, the life was the light of men. தேவனாயிருந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவனாகிய வார்த்தை மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. தேவனாயிருந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவனாகிய வார்த்தை மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து நானே ஒளி, வழி, சத்தியம், ஜீவன் என்றார். அந்த ஜீவ வார்த்தையை விசுவாசிக்கிற போது மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அந்த ஜீவ வார்த்தையை விசுவாசிக்கிற போது மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஜான் சாப்டர் 17:3, ஜான் சாப்டர் 20:31, 17:3, 20:31. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்த அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ரோமன்ஸ் 14:23, 14:23. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. Whatever is not from faith is sin. சங்கீதம் 119, 105. Psalm 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சவுமாயிருக்கிறது. நீதிமொழிகள் 6:23. Proverbs 6:23. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. Truly, our fellowship is with the Father and with his Son, Jesus Christ. Romans chapter 5, 13 and 14. 5ஆம் அதிகாரம் 13, 14. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன் வாழ்ந்தவர்கள் மனச்சாட்சியை மையமாக வைத்து வாழ்ந்தவர்கள். நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன் வாழ்ந்தவர்கள் மனச்சாட்சியை மையமாக வைத்து வாழ்ந்தவர்கள். ஏனோக்கு, நோவா, யோபு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே. தேவனோடு வாழ்ந்தவர்கள், தேவனுக்காக வாழ்ந்தவர்கள். அப்படி இருந்தும் 14வது வசனம், மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்தவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். முதல் மனிதன் ஆதாம் ஆண்டவருக்கு அடிபணியாததால் ஆதாம் மூலம் பாவம் மனுக்குலத்துக்குள் பரம்பினது. பரமனின் பரிசுத்த படைப்பை ஆதாம் பாவமாக்கினான். காயின் சாபமாக்கினான். ஆபேல் சாட்சியாக்கினான். ஆதாம் பாவமாக்கினான். காயின் சாபமாக்கினான். ஆபேல் சாட்சியாக்கினான்.
பாவம் பற்றி கொள்ளாமல், சாபம் தொற்றிக் கொள்ளாமல் மனச்சாட்சியோடு வாழ்ந்த மனிதர்கள் ஏனோக்கு, நோவா, யோபு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே போன்றவர்கள். தேவன் மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் இஸ்ரவேல் மக்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் முழுமையாக நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கவில்லை. தேவன் எதிர்பார்த்த தேவ ஜனமாக, பரிசுத்த ஜனமாக வாழவில்லை. ஆசரிப்பு கூடாரம், பஸ்கா பலி, இரத்தம் சிந்துதல், காணிக்கை, பண்டிகை, சடங்காச்சாரமாகி நியாயப்பிரமாணம் ரட்சிப்பை கொண்டு வரும் என்று பார்த்தால் மக்கள் வாழ்வில் மாற்றமில்லை, ஏற்றமில்லை, ஏமாற்றம்தான். ரோமர் 2:13 2:13 ரோமர் 2:13 நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். The doers of the law will be justified. மோசே, யோசுவா, சில ஆசாரியர்கள், சில அரசர்கள், வேதபாரகன் எஸ்ரா போன்றவர்கள் நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும்போது நன்றாக ஜனங்கள் கேட்டார்கள். ஆனால் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. பிரமாணத்தை கேட்டார்கள் இஸ்ரவேலர்கள், பிரமாணத்தின்படி நடக்கவில்லை. பிரசங்கத்தை கேட்கிறார்கள் கிறிஸ்தவர்கள், பிரசங்கத்தின்படி நடக்கவில்லை. பிரமாணத்தை கேட்டார்கள் இஸ்ரவேலர்கள், பிரமாணத்தின்படி நடக்கவில்லை. பிரசங்கத்தை கேட்கிறார்கள் கிறிஸ்தவர்கள், பிரசங்கத்தின்படி நடக்கவில்லை. அன்றும் இன்றும் அதே நிலைதான். தேவனுக்கு எதிரானார்கள், தேவ மனிதர்களை துன்புறுத்தினார்கள், தீர்க்கதரிசிகளை தீர்த்து கட்டினார்கள். ரோமர் 3:20 3:20 பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணத்தால் பாவம் எது என்று தெரிந்தது. பரிபூர்ண விடுதலைக்கு வழி இல்லை. நியாயப்பிரமாணத்தால் பாவம் எது என்று தெரிந்தது. பரிபூர்ண விடுதலைக்கு வழி இல்லை. ரோமர் 3:28 3:28 மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளில் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான். A man is justified by faith apart from the deeds of the law. விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படியல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். We establish the law through faith. ரோமர் 7:12 Romans 7:12 நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் கிடைத்தவுடன் இஸ்ரவேலர்களுக்கு எது பாவம் எது பாவமில்லை என்ற உணர்வு ஏற்பட்டது. Law can identify the sin. Law cannot save from sin. Law can identify the sin. Law cannot save from sin. Romans 9:31 10:4 ரோமர் 9:31 10:4 நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். Christ is the end of the law.
கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் நியாயப்பிரமாணம் சொல்லும் நீதியும் கிடைக்கிறது, நித்திய ஜீவனும் கிடைக்கிறது. கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் நியாயப்பிரமாணம் சொல்லும் நீதியும் கிடைக்கிறது, நித்திய ஜீவனும் கிடைக்கிறது. Christ is the end of the law. Romans 10:5 10:5. மோசே நியாயப்பிரமாணத்தினாலாகும் நீதியை குறித்து, இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். கலேஷியன் 2:16 3:11, கலாத்தியர் 2:16 3:11. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. The just shall live by faith. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். The just shall live by faith. வாயின் வார்த்தையால் அறிவிப்பது மாத்திரம் போதாது, வாழ்வின் வழியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். வாயின் வார்த்தையால் அறிவிப்பது மாத்திரம் போதாது, வாழ்வின் வழியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். வாழ்வும் வார்த்தையும் கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் ஒன்றுபோல் இருக்க வேண்டும். வாழ்வும் வார்த்தையும் கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் ஒன்றுபோல் இருக்க வேண்டும். கலாத்தியர் 3:12-13. Galatians chapter 3:12 and 13. நியாய பிரமாணமும் விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். Yet law is not of faith. 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ரோமன்ஸ் 10:9 and 10. 10ஆம் அதிகாரம் 9-10. கர்த்தராய் இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். கலேஷியன் 3:24 3:24. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாயிருந்தது. The law was our tutor to bring us to Christ, that we might be justified by faith. The law was our tutor to bring us to Christ. 1 Timothy 1:8, 9, 10. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். 9வது வசனம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல், கொஞ்சம் கவனமாக கேளுங்க, அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசி கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் 11வது வசனம் 11
நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரிடையாயிருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிருப வார்த்தைகளை எழுதியவர் பரிசுத்த பவுல். மேலே சொன்ன வேத வசனத்தை, நிருப வார்த்தைகளை எழுதியவர் பரிசுத்த பவுல். நியாயப்பிரமாணத்தை கற்றறிந்த பழைய ஏற்பாட்டு பக்தர். நியாயப்பிரமாணத்தின்படி நியாயமாக வாழ்ந்தவர். கமாலியேலின் சீடர், பரிசேயன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி என்று வாழ ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்துதான் அவரது வாழ்வில் ஆவிக்குரிய அனைத்து மாற்றமும் ஏற்றமும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதிலிருந்துதான் பவுலின் வாழ்வில் ஆவிக்குரிய அனைத்து மாற்றமும் ஏற்றமும். ஆகவே இரண்டு ஏற்பாடுகளுக்கும் எடுத்துக்காட்டாக இருப்பவர் சவுல் என்ற பவுல். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் எடுத்துக்காட்டாக இருப்பவர் சவுல் என்ற பவுல். நியாயப்பிரமாணத்திற்கு நித்திய சாட்சி சவுல். புதிய உடன்படிக்கைக்கு சத்திய சாட்சி பவுல். இரு ஏற்பாடுகளுக்கும் சாட்சி சவுல் என்ற பவுல். நியாயப்பிரமாணத்திற்கு நித்திய சாட்சி சவுல். புதிய உடன்படிக்கைக்கு சத்திய சாட்சி பவுல். இரு ஏற்பாடுகளுக்கும் சாட்சி சவுல் என்ற பவுல். மேத்யூ 5:17, 5:17. நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். Hebrew chapter 7, 18 and 19. எபிரேயர் 7, 18, 19. முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாயிருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. The law made nothing perfect. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். There is the bringing in of a better hope through which we draw near to God. There is the bringing in of a better hope through which we draw near to God. James 2:10, 2:10. ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். எவ்வளவு பெரிய கப்பலாக இருந்தாலும் மாலுமே ஓட்டையை கண்டுவிட்டால் ஓட்டமாட்டான். குடம்பாலில் துளியளவு விஷம் விழுந்தால் கொட்டி விடுவார்கள். 5 பாடம், 4 பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்து 5வது பாடத்தில் 5 மதிப்பெண் எடுத்தால் தோல்வி. அதுபோல 10 கட்டளையையும் பரிபூரணமாக கடைப்பிடிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த வாழ்வு. 10 கட்டளையையும் பரிபூரணமாக கடைப்பிடிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த வாழ்வு. இல்லையேல் சிற்றின்பத்தில் சிக்கிவிடுவோம், பேரின்ப வாழ்வு கிடைக்காது. ஜேம்ஸ் 4:12.
யாக்கோபு 4:12. நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? There is one lawgiver who is able to save and to destroy. Romans 8:2-6-7-8 முக்கியமான அதிகாரம் வாசிக்கிற வசனம். ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். 7வது வசனம். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. 8வது வசனம். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். Those who are in the flesh cannot please God. இதை தன் வாழ்வின் அனுபவத்திலிருந்து எழுதுகிற பவுல் வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டு வைராக்கியமாய் வாழ்ந்தவன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், நியாயப்பிரமாணம் நிறைவே தரவில்லை, கிறிஸ்துவின் பிரமாணம்தான் கிருபையையும் ரட்சிப்பையும் தந்தது என்கிறார் பழைய ஏற்பாட்டு பக்தர், புதிய ஏற்பாட்டு புது சிருஷ்டியான சவுல் என்ற பவுல். கலாத்தியர் 4:4-5, Galatians 4:4-5 and 5-4, 5-4. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறேன். எபிஷியன் சாப்டர் 2:11. முன்னே மாமிசத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாமிசத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள். 12வது வசனம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். 13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். Now in Christ Jesus, you who once were far off have been brought near by the blood of Christ. 15, 15, 16, 15, 16. சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பழைய ஏற்பாடும்
புதிய ஏற்பாடும் ஒரே ஏற்பாடானது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒரே ஏற்பாடானது இயேசு கிறிஸ்துவால். அதற்கு ஒரு சாட்சி பவுல். யூத கிறிஸ்தவர்களும் புறஜாதி கிறிஸ்தவர்களும் இணைந்தது. பவுல், தீத்து, தீமோத்தேயு. பவுல் யூதர், தீத்து புறஜாதியான், தீமோத்தேயு தகப்பன் கிரேக்கன், தாய் யூதஸ்திரீ. 12 அப்போஸ்தலர்களும் பழைய ஏற்பாட்டு 12 கோத்திர வம்சாவளிகள். 12 அப்போஸ்தலர்களும் பழைய ஏற்பாட்டு 12 கோத்திர வம்சாவளிகள். குறிப்பாக யோவான் ஸ்நானகன் சீஷர்களாக இருந்து இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக வந்தவர்கள். யோவான் ஸ்நானகன் சீஷர்களாக இருந்து இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக வந்தவர்கள். எபிரேயர் 10:8-10. ஹீப்ரு சாப்டர் 10:8-10. நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். 2வதை நிலைநிறுத்துவதற்காக 1வதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பாவ வித்தான சாத்தானின் தலையை நசுக்க பரிசுத்த வித்தான ஸ்திரீயின் வித்தான தேவகுமாரன் திரித்துவத்தின் நடுநாயகர், மனுக்குலத்தின் மையநாயகர், மனிதனை தேடி வந்த தெய்வநாயகர், மனிதனுக்காக சிலுவை சென்ற நாயகர், சாத்தானை சிலுவையில் வென்ற நாயகர், பாவ மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்டு பரிசுத்த மனிதர்களாக்கி பரலோக வாசிகளாக பரத்துக்கு கொண்டு செல்ல வந்த நாயகர் நமது இயேசு கிறிஸ்து. மனித அவதாரம் எடுத்ததே நமக்காகத்தானே. மண்ணுலக மனிதர்களை விண்ணுலகம் கொண்டு செல்ல தன்னுயிரை சிலுவையில் தந்து பாவத்தோடும் சாபத்தோடும் வாழ்வோருக்கு பரிசுத்தத்தையும் சமாதானத்தையும் தருவதற்கு, கவலையோடும் கண்ணீரோடும் வாழ்வோருக்கு கனிவோடு கரிசனையோடு பரிவோடு பாசத்தோடு கண்மணி போல காத்து நற்செய்தியும் நற்சுகமும் வழங்குவதற்கு. 1 Corinthians chapter 15:45, 1 கொரிந்தியர் 15:45-47. முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். The first man Adam became a living being. The last Adam became a life-giving spirit. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். The first Adam, முந்தின ஆதாம், from earth, பூமியிலிருந்து. The last Adam, பிந்தின ஆதாம், from heaven, வானத்திலிருந்து வந்த கர்த்தர். 49 மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். எக்லிசியாஸ்டஸ் 12:7, பிரசங்கி 12:7. மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு. The dust will return to the earth. The spirit will return to God who gave it.
The dust will return to the earth. The spirit will return to God who gave it. Genesis 3:19, ஆதியாகமம் 3:19, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பு மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். Dust you are, and to dust you shall return. சரீரம் மண்ணுக்கு, ஆவி விண்ணுக்கு. சரீரம் மண்ணுக்கு, ஆவி விண்ணுக்கு. பூதவுடல் பூமிக்கு, புனித உயர் சாமிக்கு. பூதவுடல் பூமிக்கு, புனித உயர் சாமிக்கு. நரகம் பாவிக்கு, பரலோகம் பரிசுத்தனுக்கு. நரகம் பாவிக்கு, பரலோகம் பரிசுத்தனுக்கு. அக்கினி கடல் துன்மார்க்கனுக்கு, ஆனந்த கடல் சன்மார்க்கனுக்கு. அக்கினி கடல் துன்மார்க்கனுக்கு, ஆனந்த கடல் சன்மார்க்கனுக்கு. சாத்தானோடு நரகத்தில், தேவனோடு சொர்க்கத்தில். சாத்தானோடு நரகத்தில், தேவனோடு சொர்க்கத்தில். 1 கொரிந்தியர் 15:52. 1 Corinthians chapter 15:52. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். மத்திய ஆகாய வருகையில் முதலாவது உயிர்த்தோர் ஆகாயம் ஏறுவர், பின்பு உயிரோடு இருப்போர் மறுரூபப்படுவர். மத்திய ஆகாய வருகையில் முதலாவது உயிர்த்தோர் ஆகாயம் ஏறுவர், பின்பு உயிரோடு இருப்பர் மறுரூபப்படுவர். மத்திய ஆகாயம் செல்வர், மகிமையின் வாழ்வுக்காக மணாளரை சந்திக்க நித்திய லோகம் போவர். மத்திய ஆகாயம் செல்வர், மகிமையின் வாழ்வுக்காக மணாளரை சந்தித்து நித்திய லோகம் போவர். Matthew chapter 5:18, மத்தேயு 5:18. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். John chapter 1:17, யோவான் 1:17. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. Hebrew chapter 9:15, 10:15, 16. எபிரேயர் 9:15. எபிரேயர் 10:15, 16, 17. முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து, முக்கியமான வசனங்க, முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரானார். He is the mediator of the new covenant. He is the mediator of the new covenant. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரானார். நித்திய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக. இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை
சொல்லுகிறார். The old covenant is concealed, the new covenant. The new covenant is revealed, the old covenant. பழைய ஏற்பாட்டுக்குள் அல்லது பழைய உடன்படிக்கைக்குள் பதிந்திருப்பது பொதிந்திருப்பது புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை. புதிய ஏற்பாட்டுக்குள் புதிய உடன்படிக்கைக்குள் புதைந்திருப்பது பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறியது. ஆரம்பம் பழைய ஏற்பாடு, நியாயப்பிரமாணம், உடன்படிக்கை. முடிவு புதிய ஏற்பாடு, கிறிஸ்துவின் பிரமாணம், புதிய உடன்படிக்கை. பழையதை நிறைவேற்றியது புதியது. தேவன் ஆரம்பித்ததை தேவகுமாரன் முடித்தார். தேவன் ஆரம்பித்ததை தேவகுமாரன் முடித்தார். அதற்கு தேவ ஆவியானவர் அனுசரணையாக இருந்தார். முக்கியமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் ஆரம்பித்ததை தேவகுமாரன் முடித்தார். அதற்கு தேவ ஆவியானவர் அனுசரணையாக இருந்தார். பரிசுத்த நற்கரணை, பரிசுத்த பந்தி, திருவிருந்து, இந்த புதிய உடன்படிக்கையை நினைவு கூறத்தக்கதாக 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 16, 17. 1 Corinthians chapter 10, 16 and 17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். அப்பத்தை புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள். சிலுவை மரணம் இரட்சிப்பையும் பரிசுத்தத்தையும் தரும். உயிர்த்தெழுதல் பரலோகம், நித்திய ஜீவனை தரும். சிலுவை மரணம் இரட்சிப்பையும் பரிசுத்தத்தையும், உயிர்த்தெழுதல் பரலோகம், நித்திய ஜீவன். Crucifixion and resurrection gives salvation and eternal life. அதை பரிசுத்த பந்தியில் பங்கு கொள்ளும்போது நாம் நினைவு கூறுகிறோம். உள்ளூர் சபைகள் முதல் உலக திருச்சபைகள் வரை பரிசுத்த பந்தியில் பங்கு கொள்ளுவதின் நோக்கம் ஒன்றுதான். உள்ளூர் சபைகள் முதல் உலக திருச்சபைகள் வரை பரிசுத்த பந்தியில் பங்கு கொள்வதின் நோக்கம் ஒன்றுதான். கர்த்தர் வரும் வரை முதலாவது பரிசுத்த பந்தியின் முக்கியத்துவத்தை நினைவு கூற வேண்டும். கர்த்தர் வரும் வரை, இரகசிய வருகை, the secret coming, மத்திய ஆகாயத்தில் வருகை, coming on the clouds in the air. முதலாவது பரிசுத்த பந்தியின் முக்கியத்துவத்தை நினைவு கூற வேண்டும். மனிதர்களாகிய நாம் செய்த பாவத்திற்காக நாம் தொங்க வேண்டிய மரச்சிலுவையில் அவர் தொங்கினாரே. மனிதர்களாகிய நாம் செய்த பாவத்திற்கு நாம் தொங்க வேண்டிய மரச்சிலுவையில் அவர் தொங்கினாரே. சிதைந்த உடலும் சிந்திய உதிரமும் மரித்த சடலமும் இயேசு கிறிஸ்துவுக்குரியது நமக்காக. சிதைந்த உடலும் சிந்திய இரத்தமும் மரித்த சடலமும் இயேசு கிறிஸ்துவுக்குரியது நமக்காக. அது உடன்படிக்கையின் சரீரம், உடன்படிக்கையின் இரத்தம். அது உடன்படிக்கையின் சரீரம், அது உடன்படிக்கையின் இரத்தம்.
அந்த பரிசுத்த பலியின் பலன்தான் ரட்சிப்பும் பரலோகமும். அந்த பரிசுத்த பலியின் பலன்தான் ரட்சிப்பும் பரலோகமும். ஆகவேதான் அதற்கு பரிசுத்த பந்தி என்று பெயர். அவர் வரும் வரைதான் அதற்கு பின்பு பரிசுத்த பந்தி இல்லை. அவர் வரும் வரைதான் பரிசுத்த பந்தி. மணவாட்டி சபையை பரலோகத்திற்கு அழைத்து சென்ற பின்பு இந்த பூலோகத்தில் பரிசுத்த பந்தி இல்லை. 4 நற்செய்தி நூல்களில் இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து இகத்திற்கு இறங்கி வந்தது இரட்சகராக, ராஜாவாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. மேய்ப்பர்கள் பெத்லகேமில் தரிசித்தது இரட்சகரை. சாஸ்திரிகள் எருசலேமில் தரிசித்தது ராஜாவை. அடித்தட்டு மக்களுக்கும் அவர்தான், மேல்தட்டு மக்களுக்கும் அவர்தான், சாமானியனுக்கும் அவர்தான், சாஸ்திரிகளுக்கும் அவர்தான். ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே ஆவியானவர், ஒரே பரிசுத்த வேதம், ஒரே மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம். ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே ஆவியானவர், ஒரே பரிசுத்த வேதம், ஒரே மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம். மேத்யூ சாப்டர் 28:19. மத்தேயு 28:19. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, 20வது வசனம் 20, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இயேசு கிறிஸ்து எருசலேமில் சீஷர்களிடத்தில் பரலோக அபிஷேகத்திற்காக, ஆணைக்காக காத்திருங்கள் என்று கட்டளையிட்டதின் பேரில் 120 பேர் கூடியிருந்தார்கள். ஆவியானவர் அருள்மாறி அபிஷேகத்தில் 120 பேரும் வெவ்வேறு மொழிகளில் தேவனை துதித்ததினால், 120 பேரும் வெவ்வேறு மொழிகளில் தேவனை துதித்ததினால் கூடின யூதர்களின் குழப்பத்தை பேதுருவின் பிரசங்கம் மாற்றியது. 3000 யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அன்றிலிருந்து சபை உருவாயிற்று. அப்போஸ்தலர் 11:26, ஆக்ட்ஸ் 11:26. ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பேர் வழங்கிற்று. 1ஆம் நூற்றாண்டில் AD 35 to 40 கிறிஸ்து பிறந்த பின்பு 35 முதல் 40க்குள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உலகத்தில் உருவானது. இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக, இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வந்து சபை எடுத்துக்கொள்ளும் வரை இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களும் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களும் அவர் பரமேறி சென்றதிலிருந்து அவர் சொன்ன கட்டளையை நிறைவேற்றி வருகிறார்கள். இன்றைக்கு உலகில் 240 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரத்தில் சபை ஆரம்பித்து
பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தோடு சபை முடிவடைகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தோடு சபையின் காலம் முடிவடைகிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. மணவாட்டி என்று சொல்லப்படும் சபை, மணவாளன் இயேசு கிறிஸ்து இரகசிய வருகையில் ஆகாயத்தில் மாபெரும் சந்திப்பு. பரலோகத்திலிருந்து மணவாளன் இயேசு கிறிஸ்து வருவார். பூலோகத்திலிருந்து மணவாட்டி சபை ஏறெடுத்து கொள்ளப்பட்டு பரலோகத்திலிருந்து மணவாளன் இயேசு கிறிஸ்து வருவார். பூலோகத்திலிருந்து மணவாட்டி சபை ஏறெடுத்து கொள்ளப்பட்டு மணவாளன் மணவாட்டியை தன்னோடு தன் தலைமையிடமான பரலோகம் அழைத்துச் செல்வார். அதற்காகத்தானே நாம் அனைவரும் ஆயத்தப்படுகிறோம். பரிசுத்தத்தின் பரிபூரணம்தான் பரலோகம். புது உடன்படிக்கையின் பூரணம்தான் பரிசுத்தம். பரிசுத்தத்தின் பரிபூரணம்தான் பரலோகம். புதிய உடன்படிக்கையின் பூரணம்தான் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் பரலோகம் போகவும் முடியாது. பரலோகவாசியின் நித்திய இடம் சொர்க்கம். சொர்க்கவாசியாக பயிற்சி பெறுவது இவ்வுலகம். பூலோக பிறப்பு மறுபிறப்பாக மாற வேண்டும். மாறாவிட்டால் தேவராஜ்யத்தை காண முடியாது. ஜலத்தாலும் ஆவியாலும் பிரபாவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, புதிய உடன்படிக்கையின் புதிய வசனங்களுக்காக, தந்த தகவல்களுக்காக, செய்திகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவன் ஆரம்பித்ததை தேவகுமாரன் முடித்து வைத்தார். அதற்கு தேவ ஆவியானவர் துணை நின்றார் என்று பார்க்கிறோம். God is our creator. Son of God is our redeemer. The Spirit of God is our sustainer. சத்தியத்தின்படி நடந்து சத்தியத்திற்கு சாட்சியாக வாழ்ந்து அந்த நித்திய வாழ்வுக்கு வருவதற்கு எங்களுக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த உடன்படிக்கையின் வழியாக பழைய ஏற்பாட்டை நுழைவாயிலாக கொண்டு புதிய ஏற்பாட்டை அஸ்திபாரமாக வைத்து முடிவிலே சொர்க்கம் வந்து சேர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெபம் கேளு பிதாவே. ஆமென்.